நம்ம கோவை மறை மாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் பாடி புகழ்வோம், பரமனை பாடி புகழ்வோம். இன்னைக்கு சண்டே, ஷாப்பிங் அவுட்டிங்லாம் போகாம என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன் இறைவார்த்தைக்கேற்ப நம்ம பாடி புகழ்வோம் நிகழ்ச்சிக்கு பல பாடகர் குழுவினர் வந்து பரமனை புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்க இருந்து யார் வந்திருக்காங்கன்னு வாங்க ஜெரோம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜூலி, இன்னைக்கு வந்திருக்கவங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. நான் ரசித்த மாதிரியே நீங்களும் ஒரு விஷயத்தை ரசிச்சிங்க. அது என்னன்னா, அவங்க பாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவ்வளோ க்யூட்டாக சொன்னாங்க. ஜோதிபுரம் இடைவிடா சகாயமாதா ஆலயத்தினுடைய பாடகர் குழுவினர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு எப்படிலாம் கொண்டு வந்திருக்காங்க, பாட்டு என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க, நானும் ஆர்வமாக தான் இருக்கேன். வாங்க கேட்டுடலாம். நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் சாங்கா என்ன பாட்டு பாட போறீங்க? நெஞ்சமே நெஞ்சமே என்ற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. நாம் கடவுளை புகழ்ந்து பாடுறது நமக்கு கிடைச்ச பாக்கியம். அதனால் நம்ம இந்த பாட்டை எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சது. இதில் நெஞ்சமே நெஞ்சமே ஆண்டவரை போற்றிடுவாயின் போது நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுளை புகழ்ந்து பாடுறதுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்த கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். இந்த மேடையில் நாங்கள் பாடுறதுக்கு, இந்த வயசுலேயும் பாடுறதுக்கு உதவி செய்த இறைவனுக்கு முதல்ல நன்றி. அவங்க நன்றி சொல்கிற விதமாக ஒரு பாட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம்லாம் பிடிச்சதில்லை, அதிகமாக பிடிச்ச பாட்டு வேறு சொல்லிட்டாங்க. இன்னொன்று ரகசியமாக சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டுலாம் வாங்க. Amen.
செம பியூட்டிஃபுல் சிங்கிங். நீங்கள் பாடின விதம் நான் ரொம்ப ரசித்தேன். சோலோவாகட்டும், பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக பாடி கோரஸாக பாடினது, மியூசிக், ஸ்வரம்னு ஓவராலாக எல்லாமே கலக்கிட்டீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஜெரோம், இந்த பாட்டு பாடி புகழ்வோம் நிகழ்ச்சிக்கு ரொம்ப பொருத்தமான பாட்டு. ஏன்னு சொல்லு. நீங்கள் இப்படி குவிஸ்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லிருங்க. ஏன்னா இவங்க பாட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நெஞ்சமே நீ ஆண்டவரை போற்றிடு, என் உள்ளம் இசைந்து பாடிடுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு. எதுக்காக? ஏன்னா விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவர்தான், பசியா இருக்கிறவருக்கு உணவு கொடுத்ததும் அவர்தான், அன்பும் அருளும் அவர்தான். அவரை பாடுறது போற்றுறது ஆனந்தம் இல்லை பேரானந்தம்னு ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஜெரோம், உனக்கு எப்படி இருந்தது? எனக்கு எக்ஸாமில் இருக்க மாதிரி இருக்குது. எப்போ என்ன கேள்வி கேட்பீங்கன்னே தெரியல. ஆனால் என் காதில் இன்னும் அந்த நம்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. பதிய வச்சுட்டீங்க. அழகாக பாடினவங்களுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது பாட்டு கேட்டுலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சாங் பேரானந்தமாக பாடிட்டீங்க. செகண்ட் என்ன சாங் பாட போகிறீங்க? ஒரு கோடி தென்பூக்கள் ஒன்றாய் மனம் வீசும். நீங்கள் சொல்கிறதே ஒரு கவிதையாக இருக்குது. இந்த பாட்டில் என்ன ஸ்பெஷல்? பறவைகளாக பார்த்தீங்கன்னா அது சந்தோஷமாக இருக்கும், சிறுகடிச்சு அப்படியே பறக்கும், அப்படியே ஆண்டோட்ட மகிழ்ச்சியோடு பறக்கும். ஸோ அதே போல் நம்மளும் வந்து ஆண்டோட்ட பாடும்போது மகிழ்ச்சியோடு நம்ம பாடுறோம். இந்த பாட்டு முடியும் போது உங்களுக்கே தெரியும், பாருங்கள். இங்கே பாருங்க, இப்போல்லாம் சொல்ல முடியாது, பாட்டு முடிஞ்சோன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் என்ன சொல்கிறது? பாட்டை கேட்டு ரசிக்கலாம் வாங்க. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும்
ஒரு கோடி தேன் பூக்கள்னு சூப்பராக பாடினீங்க. தம்பி சொன்ன மாதிரியே நீங்கள் பாடினதை கேட்டப்ப எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஜெரோம், இந்த பாட்டில் சரணம் 2 சரணத்துலையுமே ஒரு லைன் சேமாக வரும், நிஜமான உன்னன்பு வேண்டுமேனு. இந்த உலகத்தில் நம்மளுக்கு அன்பு கிடைக்கிது, அது உண்மையாக போலியாங்கிறது தெரியாது. உண்மையான அன்பு நம்ம இறைவன்கிட்ட தான் இருக்குது, நிலைவாழ்வும் அவர்கிட்ட தான் இருக்குன்னு ரொம்ப அர்த்தமுள்ள பாடலாக பாடினாங்களே ஜெரோம். உண்மைதான் சரி, உண்மையிலே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷன் வந்து நீ வேண்டுமே நிதம் வேண்டுமேன்னு சொல்லி அவங்க பாடின அந்த இடம் எல்லாமே நான் ரொம்ப ரசித்தேன். நல்லா இருந்தது கேட்கவே. அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸாக முடிச்சு பல்லவி ஆரம்பிக்கிறதுல ஒரு ரிதமுடைய டிரான்சிஷன் கொடுத்தாங்க. அந்த பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நான் ரொம்ப ரசித்தேன். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்கள். 3வது பாட்டு கேட்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் சாங் என்ன பாட போறீங்க? இது மங்கள நேரம், மன்னவன் எந்தன் உள்ளம் வரும் நேரம். இந்த சாங்ல என்ன ஸ்பெஷல்? படைத்த கடவுள் நமக்காகவே உணவாக வந்த அந்த நேரம் வந்து மங்களமான ஒரு நேரம். அதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கணுன்றதுக்காக இந்த பாட்டு எடுத்திருக்கோம். நான் எல்லாரும் ஆயத்தமாயிருங்க, பாட்டு அழகாக கொண்டு வராரு. இந்த பாட்டை பற்றி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறையா இருக்குது. பாட்டு முடிஞ்சோன்னு பேசலாம் வாங்க. இது மங்கள நேரம், மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற
அசத்தலான மியூசிக்கில் அருமையான பாட்டு. நீங்கள் எல்லாருமே சூப்பராக பாடினீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஜெரோம், மேரேஜ் முடிஞ்சோடனே பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு வந்தோன்னே வாழ்த்து மடல் வாசிப்பாங்களே, அந்த மாதிரியே நம்ம நன்மை வாங்கிட்டு இந்த பாட்டை வந்து நம்ம ஜீசஸ்க்கு டெடிகேட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான பாட்டாக இருந்துச்சு. சரணமில் புது வாழ்வை தந்திட வருகிறது அந்த லைன் கேட்குறப்ப புனித அகஸ்டின் சொல்லுவார், நீ பெரும் அப்பம் சாதாரண அப்பம் அல்ல, உன்னை மாற்றும் அப்பம். நம்ம ஜீசஸை பெறுவதோடு நிறுத்தி விடாமல் அவர் மாதிரி மாற முயற்சிக்கணும். உனக்கு எப்படி இருந்தது? இது உனக்கு பர்சனலாக பிடிச்ச பாட்டுன்னு என்கிட்ட ஷேர் பண்ண. நீ இவங்க பாடினதை கேட்குறப்ப என்ன ஃபீல் பண்ண? நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு நாள் மாஸில் நன்மை வாங்கிட்டு வந்து முட்டி போட்டு உட்காந்துருந்தேன். அப்போ தான் இந்த பாட்டை கேட்டு என்னடா பாட்டு இது, நான் ரசித்த பாட்டு இது. இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், அந்த டியூன் எப்படி வரும்னா தானா தனான தானா தனான தான தானா. அப்படி ஈஸியாக எழுதிட முடியாது, ரொம்ப ரன்னிங்காக இருக்குது. நீங்கள் என்ன வேர்ட்ஸ் போடுவீங்க அதை போட்டுருக்காங்க பாருங்கள். மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழையை போல, பாவம் துறந்து வானம் இருந்து வந்த உணவிது அருந்தவே. என்ன பாட்டுங்க! சிலது கேட்க சந்தோஷம், சில பாட்டை பேசுகிறதே சந்தோஷம். அப்படி அழகான பாட்டை உருவாக்கின அவங்களுக்கும் அதை அங்கே அற்புதமாக வழங்கின உங்களுக்கும், நீங்கள் அவரை கவனிச்சிருப்பீங்க, அந்த ரிதம் அவர் வாசிக்கும் போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி வாசிச்சிருப்பார். அதை அழகாக கொடுத்தவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளும் பாராட்டுகளும். கடைசி பாட்டு கேட்டலாம் வாங்க. நிகழ்ச்சியோட கடைசி பாடலாம் என்ன பாட்டு பாட போகிறீங்க? இதயம் எல்லாம் இறையே, இதயத்தில் உந்தன் நினைவே. இந்த பாடல் எந்த மாதிரி பாடல்? நம்மளுக்கு இந்த பாட்டை கேட்டோன்னே என்ன ஃபீல் கொடுக்கும்? கடவுளுக்கு அன்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல். அன்பை கடவுளின் அன்பை கடலுக்கு ஒப்பாக சொல்கிறாங்க. கடலின் ஆழம் எவ்வளவு நம்ம உள்ளே போனாலும் தெரியாது. அதே போல் கரையும் எவ்வளவு தூரம் போகுதுங்கிறது தெரியாது. அதை மாதிரி கடவுளின் அன்பு அந்த அளவுக்கு ஆழமானது, பறந்து விரிந்தது. இன்னொரு லைன் எனக்கு ரொம்ப பிடித்தது, தாய்க்கும் தந்தைக்கும் ஒப்பிட்டு சொல்கிறாங்க. தாயின் நேசம், தந்தையின் பாசம். அப்புறம் அதை நம்ம சேயாக நானும் உன்னை தொடர்வேனே. இப்போ நம்ம குழந்தையாட்டு, அப்போ அப்பாவாகவும் அம்மாவாகவும் கடவுளை நம்ம நினச்சி அந்த அன்பை பற்றி பாடக்கூடிய ஒரு பாடல். எனவே அது எனது மனதை தொட்டது. அவங்க நினச்சிக்கிற மாதிரியே அடுத்த 5 நிமிஷத்துக்கு நீங்களும் நானும் குழந்தையா நம்மளை நினச்சிக்க போகிறோம். நினச்சிட்டு இந்த பாட்டை கேட்க போகிறோம், ரசிக்க போகிறோம். வாங்க.
இதயம் எல்லாம் நிறையே இதயத்தில் உந்தன் நினைவே. வாழ்வின் அடிநாதம் உன் அன்பில் சிறு துளி நானாவே. அன்பே வாழ்வின் அடிநாதம் உன் அன்பில் சிறு துளி நானாவே. இதயம் எல்லாம் நிறையே இதயத்தில் உந்தன் நினைவே. அன்பில் சிறு துளின்னு பாட ஆரம்பித்து பெருவெள்ளமாக அரங்க நிறைச்சிட்டிங்க. இந்த வாரம் அப்படியே அரங்கே நிறைஞ்சிருந்தது உங்கள் டீமோட. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் வந்து இரக்கமும் கனிவும் பார்வைன்னு ஒரு இடம் போர்ஷன் பாருங்க இல்லையா, அந்த இடம்லாம் ரொம்ப அழகாக ரசித்தேன். அழகான ஒரு பாட்டை நிகழ்ச்சியோட நிறைவுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அன்பும் பாராட்டுக்களும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து 4 பாடல்கள் சூப்பராக பாடின கோவை மறைமாவட்டம் ஜோதிபுரம் இடைவிடா சகாயமாதா ஆலய பாடகர் குழுவினர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு நேயர்களை உங்கள் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி மற்றும் கோவை மறைமாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும். இந்த வார எபிசோட நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். எப்படி எக்ஸைட்டடாக இருந்தேன் நீங்களும் பார்த்தீங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டும் கண்டிப்பாக கொண்டு வருவோம். காத்துட்டே இருங்க, சீக்கிரம் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது நான் ஜெரோம். நான் ஜூலி. நன்றி, வணக்கம். இது மங்கள நேரம் மன்னவர்